ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா காயட்டும். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோம்பு, 2 வெந்தயம் இதை போட்டுக்கலாம். இது பொரிஞ்சோன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் தான், அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது கொஞ்சம் லைட்டாக வதங்கினாலே போதும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்ல பெரிய தக்காளியாக 2 தக்காளி, அதுவும் நல்லா வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் லைட்டாக வதங்கிருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 பவுண்டு பல் வந்து இடித்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஓரளவு குக் பண்ணால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 நண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே கலரிட்டு சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வைக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். இது நல்லா கிளறிட்டேன். இப்போ தட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சிடலாம். இப்போ வந்து தட்டை எடுத்துக்கலாம். நண்டு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், இதிலே வந்து சோம்பு சீரகெல்லாம் ஆட் பண்ணி அரைச்சிருக்கேன். அது ஒரு 2 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து இப்போ கிளறிக்கலாம். நல்லா கிளறியாச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதே ஆட் பண்ணிக்கலாம். கிளறியாச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து கிளறிடலாம். இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு ஹை ஃப்ளேம்ஸில் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தேங்காவும் மிளகும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதே ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ இதோட குழம்போட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அகைன் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் இருந்துச்சுன்னா குழம்பு ரெடி ஆயிரும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரட்டும். இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, நண்டு குழம்பு நண்டெல்லாம் வெந்து ரெடி ஆகிட்டேன். ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்களும் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.